அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வேஸ்ட் கிளாத்தை வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். ரிப்பன் ஷேப்பில் ஒரு முழத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக நறுக்கி எடுத்திருக்கேன். அந்த கொஞ்சம் அதிகமாக நறுக்கி எடுத்திருக்க துணியை மட்டும் இப்போ நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ரெண்டாக சமமாக மடிச்சுட்டு திரும்பவும் இன்னொரு முறை சமமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதில் வந்து செமி சர்க்கிளில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நம்ம எடுக்கும்போது 2 சர்க்கிள் நமக்கு வந்து கிடைக்கும். வட்டமாக 2 துணி வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து ஃப்ளவர் செஞ்சுட்டு அதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஒரு முழம் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கலாம். ஒரு 4 முறை மடித்து எடுத்தோன்னா சின்ன சைஸில் இந்த மாதிரி நமக்கு துணி கிடைக்கும். இதில் வந்து பெட்டல்ஸ் மாதிரி நறுக்கிக்க போகிறோம். கீழே வந்து நம்ம நறுக்கக்கூடாது, மேலே மட்டும் லைட்டாக வந்து நறுக்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது மாதிரி நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே ஜாயிண்டாக இருக்கணும். கீழே வந்து நம்ம நறுக்கக்கூடாது. இந்த மாதிரி நறுக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது 2 முறை ஓப்பன் பண்ணிங்கன்னா 4 பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அதை வந்து சமமாக மடிச்சுட்டு முனையில் மட்டும் வி ஷேப்பில் நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே மற்ற எல்லா பெட்டல்ஸையும் சமமாக மடிச்சுட்டு முனையில் வி ஷேப் மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நறுக்கி எடுக்கும்போது நம்ம செய்ய போகிற ஃப்ளவர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு 10 மினிட்ஸில் இதை வந்து இந்த ஹேர் பேண்டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம ட்ரெஸ்ஸு கலருக்கு தகுந்த மாதிரி கூட இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நமக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஊசியில் நூல் கோர்த்து எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஊசியில் வந்து இந்த மாதிரி கோர்த்து எடுக்க வேண்டியது தான். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கோர்த்துக்கோங்க, தச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் முடிய போகுது. அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லாத்தையுமே தச்சாச்சு. இப்போ இந்த ஊசியை வந்து வெளில எடுக்கணும். டைட்டாக இருந்துச்சுன்னா கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு ஊசியை இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்தோன்னா வந்துடும். இப்போது ஒரு பக்கம் நம்ம தைச்சோம் இல்லையா, அந்த கிளாத்தெல்லாம் ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் அந்த நூலை வந்து நல்லா இழுத்து டைட்டாக வந்து ஒரு 4 நாட் போல் போட்டு விட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த துணியை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணோன்னா அழகான ஃப்ளவர் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போது இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஹேர் பேண்டோட ஸ்டிச் பண்ண வேண்டியதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த துணியை வந்து இந்த ஃப்ளவரில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு போய் ஹேர் பேண்டில் ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். அப்போ தான் அழகாக இருக்கும், ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி அந்த ஃப்ளவரோட பேக் சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக சுற்றி நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஹேர் பேண்டோட அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரை அப்படியே ஹேர் பேண்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு சர்க்கிளாக நறுக்கி வச்சோம் இல்லையா, அந்த துணியை வந்து பின்னாடி வந்து இது மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ ஸ்டிச் பண்ண வேண்டியது தான்.
ஃபுல்லாக சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குகிற ஹேர் பேண்டை விட நம்ம செய்கிற இந்த ஹேர் பேண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். சீக்கிரம் வந்து பிச்சுக்காமல் இருக்கும். கையால் நம்ம வந்து நல்லா டைட்டாக தையல் போட்டோன்னா வரவே வராது. சேம் இதே ஃப்ளவரை வந்து நீங்கள் செஞ்சுட்டு ஹேர் பேண்டோட அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக குஷி கிளிப்பு இல்லைனா வந்து இந்த ஹேர் வந்து முன்னாடி வராமல் இருக்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களாம் போடுவாங்க இல்லையா, அந்த கிளிப்பில் கூட இதே ஃப்ளவரை செஞ்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாகவே நம்மளோட இதுதான். நான் வந்து ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் பேண்டில் அட்டாச் பண்ணுறேன். இதே பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பன் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா கிளாத்தை, அதனால நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ளவர் வந்து கிடச்சிருக்கு இந்த சைஸில். நம்ம கட் பண்ணும்போதே இன்னும் கொஞ்சம் இதிலே அந்த ரிப்பன்லேயே பாதி அளவுக்கு கட் பண்ணோன்னா இந்த ஃப்ளவரை விட இன்னும் சின்ன ஃப்ளவர் வந்து கிடைக்கும். துணியை கட் பண்ணும்போது நம்ம அதை பார்த்து செஞ்சுக்கலாம். நான் இப்போ நறுக்கியிருக்கிறது வந்து கரெக்டாக ஒரு ரிப்பன் சைஸ் தான். இது ஃபுல்லாக நம்ம சுற்றி தைச்சதுக்கப்புறமா இதே நீடில் வந்து கட் பண்ணி வெளில எடுத்துகிட்டு வராமல் முன்னாடி வழியாக இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த ஊசியை எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு மணி அந்த மாதிரி ஏதாவது கோர்த்து இது பண்ணோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கோர்த்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் கலர் மணி இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் நான் சென்டரில் கோர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற ஏதாவது ஸ்டோன் கோர்த்திங்கன்னா கூட இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அந்த ஒயிட் கலர் மணியை கோர்த்துட்டு அந்த ஊசியை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக் சைடு வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இதே ஹேர் பேண்டை பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் செய்யலாம். இதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சேம் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.